பீகாரில் தீவிர திமுக எதிர்ப்பு. பாஜகவின் திட்டம் என்ன? திமுகவுக்கும் பாஜகவுக்குமான கொள்கை போர் தமிழகத்தை தாண்டி வட மாநிலங்களையும் பரவ தொடங்கியிருக்கு. திமுக மேலையும் தமிழ்நாட்டு மேலையும் எதிர்ப்ப பிரதமர் மோடி போன்ற தலைவர்களே வட மாநில தேர்தல் பிரச்சாரங்கள்ல தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வராங்க. தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்கிற பீகார்ல இறுதிக்கட்ட பிரச்சாரம் அனல் பறந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் அந்த மாநிலத்துல பாஜக கூட்டணி ஆட்சி செஞ்ச சாதனைகளை சொல்லி பிரச்சாரம் செஞ்ச பாஜக இப்போ இந்தியா கூட்டணியையும் குறிப்பா திமுக மேலையும் தமிழ்நாட்டு மேலையும் கடுமையான விமர்சனங்களை முன்வச்சு ஓட்டு கேட்க துவங்கி இருக்கு. வேலை தேடி வாழ்வாதாரத்தை தக்க வச்சுக்க தமிழ்நாட்டுக்கு வந்த பீகாரிகளை திமுக துன்புறுத்துறதா பிரதமர் மோடி ஒரு பிரச்சார கூட்டத்துல குற்றம் சாட்டி இருக்காரு. இது இந்தியா முழுக்கவும் அதிர்வலைகளை ஏற்படுத்த அதுக்கான பதிலடியை திமுகவும் கொடுத்திருக்கு. ஒடிசா, மத்திய பிரதேசம், பீகார்னு வட மாநிலங்கள்ல திமுகவை குறிவச்சு பாஜக பிரச்சாரம் செய்வது ஏன்? மாநில கட்சியான திமுகவை தேசிய அளவில் பாஜக தனக்கு போட்டியாக பார்க்குதா? தமிழ்நாட்டில் பாஜகவோட பிரச்சாரங்கள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். நவம்பர் மாதம் 6ஆம் தேதி பீகார்ல முதல்கட்ட தேர்தல் நடக்க போகுது. தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணின்னு பிரதான கட்சிகள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்துல இறங்கியிருக்கு. 30ஆம் தேதி முசாஃபர்பூர் பிரச்சார கூட்டத்துல பேசின பிரதமர் மோடி தமிழ்நாட்டுல பீகார் தொழிலாளர்களை திமுக துன்புறுத்துறதா குற்றம் சாட்டியிருக்காரு. திமுக கூட இந்தியா கூட்டணியில் இருக்க ராஷ்டிரிய ஜனதா தளம் இதை பத்தி எந்த கேள்வியும் கேட்காம திமுக தலைவர்களை தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பீகாருக்கு கூட்டிட்டு வருதுன்னு பீகார் எதிர்கட்சியான ஆர்ஜேடியையும் விமர்சிச்சு இருக்காரு பிரதமர். தேர்தல் பிரச்சாரத்துல தமிழ்நாட்டை பத்தியும் திமுகவை பத்தியும் பிரதமர் மோடியும் பாஜகவும் பேசுறது இது முதல் முறை இல்லை. ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு மத்திய பிரதேச சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தல் பிரச்சாரத்துல திமுகவின் சனாதன எதிர்ப்பு கொள்கையை பிரதானப்படுத்தி பாஜக பிரச்சாரம் செஞ்சது. குறிப்பா சனாதனத்தை ஒழிப்போம்னு உதயநிதி பேசினத மத்திய பிரதேச மாநிலம் பூராவும் பாஜக பிரச்சாரமா முன்னெடுத்து இந்தியா கூட்டணியில இருக்க திமுகவை சனாதன விவகாரத்துல காங்கிரஸ் ஆதரிக்குதான்னு கேள்வி கேட்டுச்சு. ஒடிசா சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரங்கள்ல பேசின மோடி நவீன் பட்நாயக்கோட உதவியாளராக இருந்த IAS அதிகாரியான VK பாண்டியன் தமிழர் அப்படின்றதால அவரை குறிவச்சு பாஜக பிரச்சாரம் செஞ்சது. குறிப்பா பிரதமர் மோடி பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவியை தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு, கோயில் பொக்கிஷங்கள் தமிழர்கள் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சுன்னு பேசினாரு. VK பாண்டியனை நவீன் பட்நாயக் முன்னிறுத்துவதை சுட்டிக்காட்டி ஒரு தமிழன் ஒடிசாவை ஆள விரும்பலாமா, அதை அனுமதிக்க முடியாதுன்னு பாஜக பிரச்சாரங்களை முன்னெடுத்துச்சு. தமிழர்கள் வாழை இலையில சாப்பிட்ற பழக்கத்தை இழிவா சித்தரிச்சு பிரச்சார வீடியோக்களா பாஜக சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு பிரச்சாரம் செஞ்சது. இந்த பிரச்சாரங்கள் மூலமா மத்திய பிரதேசத்திலையும் ஒடிசாலையும் பாஜக ஆட்சியை பிடிச்சதால அதே ஃபார்முலாவை இப்ப பீகார்லையும் பாஜக பயன்படுத்த துவங்கி இருக்குன்னு விமர்சிக்கப்படுது. புலம்பெயர் பீகார் தொழிலாளர்கள் விவகாரம் பீகார் தேர்தலில் விஸ்வரூபம் எடுத்துட்டு வர நிலையில அவங்கள பத்தி திமுக தலைவர்கள் சர்ச்சையா பேசியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது குறித்து கருத்து தெரிவித்த TRB ராஜா வட இந்தியர்களுக்கு ஜனநாயகம் பற்றிய விழிப்புணர்வே கிடையாதுன்னும் கல்வி அறிவு மேம்படாத வர பீகார் மக்கள் முன்னேற முடியாதுன்னும் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இதே போல பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய MP தயாநிதி மாறன் தமிழும் ஆங்கிலமும் படிச்சதால சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தோட தலைமை செயல் அதிகாரியா இருக்காருன்னு, ஹிந்தி பட்டு படிச்சதால பீகார் மக்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து கட்டிட வேலை, கழிவறை சுத்தம் செய்யறது போன்ற வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பேசியிருந்தாரு. பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தப்ப பட்டமளிப்பு விழால ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா கோயம்புத்தூர், திருப்பூர்ல போய் பாருங்க, ஹிந்திக்காரன் எல்லாம் பானிபூரி வித்துட்டு இருக்கான்னு பேசினது பெரும் சர்ச்சையாச்சு. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் பத்தின ஒரு கேள்விக்கு நாங்க ஒன்னும் பீகாரிகள் மாதிரி ஏமாளிகள் கிடையாதுன்னு திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் பேசியிருந்தாரு. திமுக தலைவர்கள் தொடர்ந்து வட இந்தியர்களை பத்தி பேசினதை ஆங்கில ஊடகங்கள் தலைப்பு செய்திகளாக்கி விவாதிக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருந்ததையும் பார்க்க வேண்டியிருக்கு. பிரதமர் மோடியோட பீகார் தேர்தல் பிரச்சார பேச்சுக்கு தமிழக முதல்வர் பதில் சொல்லியிருக்காரு.
இந்த நாட்டில் இருக்க அனைவருக்குமான பொறுப்பில் இருக்கும் அப்படிங்கிறத பிரதமர் அடிக்கடி மறந்து இது போன்ற பேச்சுகளால பிரதமர் பொறுப்புக்குரிய மாண்பை இழந்துடக்கூடாதுன்னு ஒரு தமிழனா வேதனையோட கேட்டுக்கிறேன்னு தன் எக்ஸ் பக்கத்துல பதிவு செஞ்சிருக்காரு. வடமாநில தேர்தல்களில் திமுகவை விமர்சிக்கிற பாஜக தன்னோட பீகாருக்கான தேர்தல் அறிக்கையில திமுக அரசோட திட்டங்களை தான் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கி கொண்டிருக்க அதையே 125 யூனிட்டா அறிவிச்சிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி. திமுக கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தையும் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்விக்கு போற மாணவிகளுக்கு திமுக அரசு கொண்டு வந்த மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தை பீகார்ல 2000 ரூபாயா அறிவிச்சிருக்கு பாஜக கூட்டணி. பீகார் மேடைகள்ல திமுகவை விமர்சிக்கிற பாஜக அந்த மாநிலத்தை ஆள திமுகவோட வாக்குறுதிகளை ஏன் கையில் எடுக்குது அப்படின்னும் இந்த இரட்டை வேடத்துக்கு என்ன அர்த்தம்னு வைக்கப்படுற விமர்சனங்களையும் சாதாரணமா கடந்து போக முடியாது.